இன்றைய சூழலில் உலகில் போர் மேகங்கள் சூழ்ந்து மக்களுக்கு துயரத்தையும் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையும் நிலவி கொண்டிருக்கிறது. இந்த போர் விரைவில் நிறுத்தப்பட்டு மக்கள் அனைவரும் மீண்டும் மகிழ்ச்சியாக ஒரு சந்தோஷமான ஒரு பாதுகாப்பான ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ உங்களுடன் சேர்ந்து இறைவனிடம் நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு என் உரையை தொடர்கிறேன். தி லெஜெண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து என்னோட இரண்டாவது படம் வந்து லீடர் வந்து கம்மிங் 3rd ஏப்ரல் குட் ஃப்ரைடே அன்னைக்கு கம்மிங் 3rd ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு வைடு அண்ட் தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்டான அப்பா பிள்ளை அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் உள்ள வர்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் வந்து அவ்வளோ அழகா இன்றைய தலைமுறையினருக்கு பிடிக்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷா எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில மிக அற்புதமா இயக்கியிருக்காங்க. அதாவது அவர் வந்து தன்னை முழுசா அதில் அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. எப்பவுமே தன்னை ஒருத்தர் முழுசா அர்ப்பணிச்சு ஒரு வேலை செய்யும் போது அது ரொம்ப பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும். இந்த படமும் அதே போல மிக பிரம்மாண்டமா வந்திருக்கு. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணி பார்த்துதான் இந்த மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்கள் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு 1/2 hour இந்த படத்தை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலா பாராட்டி அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதே போல வேற எந்த படத்துக்கு அவர் பாராட்டியிருப்பாரா எனக்கு தெரியல. ஸோ அவருடைய இசையும் இந்த படத்துல வந்து ஒரு குத்து சாங் அதே போல எதுவும் கிடையாது. இது படத்தோட டிராவல், அதாவது ஸ்டோரியோட டிராவல் ஆகிற மாதிரியான சாங்ஸ் இதுல இருக்கு. அதுக்கான வரிகள் இருக்கு, அதுக்கான படப்பிடிப்பு எல்லாமே அதை நோக்கி பயணிச்சோம். ஸோ அதுக்கான இசையை பிரமாதமா பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது நம்ம கேமராமேன் திரு வெங்கடேஷ் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி, என்னென்ன லென்ஸ் வேணும், என்ன கேமரா வேணும், என்ன லைட்ஸ் வேணும், அதே போல அவர் கேட்ட டெக்னாலஜி அத்தனையும் கொடுத்தோம். அதுக்குள்ள டெக்னீஷியன் அதை வந்து அவரை சிறப்பாக பயன்படுத்தி இந்த அவுட்புட் வந்து ரொம்ப பிரமாதமா கொடுத்துருக்கிறாரு. இந்த படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா, ஜெய்ப்பூர், ஊட்டி, தூத்துக்குடி, சென்னைன்னு எல்லா இடத்துலையும் நடந்தது. அதை வந்து மிக அழகா பிரம்மாண்டமா படப்பிடிப்பு படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதீப் ராகவ் அவர் வந்து இந்த படத்தை ரொம்ப கிறிஸ்பா இது பண்ணியிருக்கிறாரு. இப்போ ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல எப்படி அவர் கிறிஸ்பா பண்ணாரோ அதே மாதிரி படத்தையே ரொம்ப கிறிஸ்பா பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவர் வந்து பாத்தீங்கன்னா செட்டு எது நிஜதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருக்காரு. அடுத்தது எங்க டீம்ல உள்ள மகேஷ் மேட்டிஸ் ஸ்டன் மாஸ்டர், ஒரு யங் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன். ஆனா அதில் எங்களுக்கு இந்த படத்துல ஷூட்ல பாத்தீங்கன்னா 2 இடங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்தது. ஒன்று வந்து ஜார்ஜியாவில் ஏர்போர்ட்ல, இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து ஷூட் பண்ணோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா -14 டிகிரி செல்சியஸ் டே டைம்ல அந்த ஹில்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி ஐஸ் கொட்டி கிடக்கும், அந்த அளவுக்கு குளிர் அதிகமா இருக்கும். சன்லைட் இருந்தா நாங்க தப்பிச்சோம். கொஞ்சம் ஷேடா வந்ததுன்னா அடுத்த நிமிஷமே உடம்பெல்லாம் 1000 ஊசி குத்துற மாதிரி இருக்கும், கை காலெல்லாம் மறந்து போயிடும். ஸோ அதுல கிட்டத்தட்ட 14 days ஒர்க் பண்ணோம். நான் மட்டும் இல்ல, எங்க டீம்ல உள்ள எல்லாருமே அதுல வந்து ரொம்ப அழகா சிரமப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. அது வந்து ஃபுல்ஃபில்லா அது வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு அந்த போர்ஷன் எல்லாமே. அதே போல பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கும்போது அது வந்து ஒரு குறுகலான இடம், ஒரு ட்ரெயின்ல வந்து ஃபைட் வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட ஃபாரின் ஸ்டன் மாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தாங்க. அது போக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன், ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்சதுமே நான் என்னுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் அம்பியாபதியை கூப்பிட்டேன். அம்பியாபதி எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னாரு 1 இருக்கு சார். 1 பத்தாது, 2-3 வைங்க, யாருக்கு வேணா எப்ப வேணா என்ன வேணா ஆகும், எனக்கே கூட சில நேரங்கள்ல இன்ஜூர் ஆகும், நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா காட் கிரேஸ் ஒரு 10 daysல வந்து பெருசா யாருக்கும் இன்ஜூர் ஆகல, சின்ன இன்ஜூர் ஆச்சு. 10th day எனக்கு காலில் ஒரு மிகப்பெரிய இன்ஜூர் ஆச்சு. அடுத்த நாள் ஷூட் பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இத்தனை டெக்னீஷியன், இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ண வைக்க கூட சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது அடுத்த நாள் ஷூட் வரும்போது தாங்கி தான் நடந்து வந்தேன். இன்னைக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்ல தான் இருந்தேன். பட் கேமரா ரோல் ஆக்ஷன் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே ஃபயர் தான். அது நம்ம டைரக்டர் சார் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி எங்க இருந்து வருது தெரியாது, அது காட் பிளஸிங், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்.
அதே போல இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும் அவங்கள வந்து முழுசா அர்ப்பணிச்சு இதுல ஒர்க் பண்ணாங்க. எப்படி இப்போ நம்ம தலை எப்படி அப்படிதான் வாழு. ஸோ அதே போல என் கூட இருந்த எல்லாருமே அவங்களை தன்னை அர்ப்பணிச்சு அந்த இதுல ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட ஒர்க் எல்லாரும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா வந்திருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதாவது நம்ம டைரக்டர் டீம் ஆகட்டும், எனி அதர் டெக்னீஷியன், எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட தேங்க்ஸ். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஆர்டிஸ்டுக்கு வர்றேன். ஆர்டிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறந்தாங்கி நிஷா அவர்கள் வந்து என்ன ஷூட்ல இருக்கும்போது கோ டைரக்டர் வந்து சொன்னாரு, பக்ருதீன் சார் இவங்க வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்கிற மாதிரி 2 வார்த்தை திட்டுவாங்க சார் அப்படின்னு. சரின்னு இருந்தேன். அவங்க பார்த்தா ஷார்ட் போகுது திட்டுட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஷாக் ஆயிட்டு உடனே பக்ருதீன் சாரை கூப்பிட்டு, என்ன சார் இது நீங்க 2 சீன் தானே சொன்னீங்க சார், என்ன இவ்வளவு திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு. இல்ல அவர் சொன்னாரு, மேடம் கூட 2 வார்த்தை போட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சரின்னு சொன்னேன். ஆனா இப்படி பச போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. ஆனா ஆனா அப்புறம் அறந்தாங்கி நிஷாண்ட் அப்புறம் சொன்னேன் வந்து, இல்ல இது நீங்க பண்ணது கரெக்ட் தான். இந்த வந்து சீன் அப்பதான் இது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லி அந்த சீன் அது போல ரொம்ப நல்லா வந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம யோகிராம், வேலு, நிரஞ்சன், கதிர், அதே போல பத்மன், இவங்க எல்லாருமே அந்தந்த ஆர்டிஸ்ட் அந்தந்த கேரக்டர்ல ரொம்ப அழகா பண்ணாங்க. இதே போல பல ஆர்டிஸ்ட் அதில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள்.